தமிழ்நாட்டில் இருக்கிற கனிம வளங்களை மற்ற மாநிலத்துக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்ட்டு தற்காலிகமாக 3 மாதத்துக்கு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. நம்ம சிஎம் விஜய் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நெகட்டிவே இல்லைங்க. ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் தான். நம்ம நாட்டு கனிம வளத்தை வந்து வெளி மாநிலத்துக்கு கொடுக்குறோம். இப்போ அவங்க ஊரில் கனிம வளம் இல்லைன்னா பரவாயில்ல, அவங்க ஊர்லேயே நிறையா இருக்குது. அப்படி இருந்துமே அவங்க அதுக்கு நிறைய கட்டுப்பாட்டு விதிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் அப்படி கட்டுப்பாடு எதுவுமே இல்லாததுனால நம்ம வந்து ஈஸியாக வாரி வழங்கி கொடுத்துன்னு இருக்கோம். நல்லா இழிச்சு வாங்க மாட்டின மாதிரி. அது வந்து இப்போ தற்காலிகமாக தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கே இப்போ நம்ம கேரளா முதலமைச்சர் வந்து இங்கே நேஷனல் ஹைவேலாம் நிறைய போட்டுன்னு இருக்கோம், அதெல்லாம் தடையாகுது, அதனால் அதுக்கு மட்டுமாச்சும் நீங்கள் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கையும் வச்சுருக்காரு. அதுக்கு நம்ம சிஎம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ட்டு தெரியல, பார்க்கலாம். இப்போ சொல்லுவாங்க கேரளாலாம் எவ்வளோ அழகாக இருக்குது, அதுக்கு சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் அங்கே நிறைய கட்டுப்பாடு இருக்குது, நம்ம சொந்த நிலத்தில் இருக்கிற மற்ற வெட்டினாவோட பர்மிஷன் வாங்கணுன்ற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி கட்டுப்பாடு நம்ம ஊரில் ஏன் இல்லை? அதுதான் நிறைய பேர் கேட்குற கேள்வி. நிறைய மக்களுமே அதை கேட்குறாங்க. அங்கெல்லாம் கனிம வளத்தை எப்படி பாதுகாக்கிறாங்க, நம்ம ஊரில் தான் காக்குறீங்களே, வேஸ்ட்டு இருக்கிற மலையெல்லாம் குறைஞ்சி இந்த மாதிரி ஜல்லி எம்சென்ட்னு வித்துட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் இங்கே எப்படி மழை வரும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. விவசாயம் பாதிக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணமே இதுதாங்க. அங்கங்கே இருக்கிற மலைகளெல்லாம் உடைச்சி இந்த மாதிரியெல்லாம் வித்துறீங்க, மற்ற மாநிலத்துக்கு வித்துட்டீங்கனாக்கா இங்கே எப்படி மழை வரும், இங்கே எப்படி வளர்ச்சியாக இருக்க முடியும், இங்கே எப்படி விவசாயம் நடக்கும்? ஸோ அதனால தான் நம்ம விஜய் வந்து இப்போ 3 மாதத்துக்கு தற்காலிகமாக தடை பண்ணி வச்சிருக்காரு. அதுக்குள்ளவே பொறுக்க முடியல அவங்களால வந்து கேட்டுன்னு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் கட்டுமான தொழிலுக்கான ரேட் எல்லாமே ஏறுதில்ல, ஜல்லி எம்சென்ட்டு இந்த மாதிரி உள்ளூர்லேயே நம்ம ஊரில் பண்ணுறதை நம்ம ஊர்லேயே யூஸ் பண்ணோன்னா, வெளி மாநிலத்துக்கு அனுப்பாமல் நம்மளே யூஸ் பண்ணோன்னா அதனுடைய ரேட் எல்லாமே கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ கட்டுமான பணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கம்மி ரேட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும்ல. வீடு கட்டுறவங்களும் சரி, சொந்த வீடு கட்டுறவங்களும் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா கம்மி ரேட்டில் எல்லாமே கிடைக்குது. நம்ம ஊர்லேயே இப்போ நிறையா சென்னையில் தமிழ்நாட்டுக்குள்ளே நிறையா எதுனா பில்டிங்ஸ்லாம் இப்போ கம்பெனிஸ்லாம் நிறைய வரப்போகுது இல்லை, 1000 கோடி கணக்கில். ஸோ அவங்களாம் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நமக்குன்னு நிறைய தேவை இருக்குது. அதனால தான் கனிம வளங்களை வந்து வெளி மாநிலத்துக்கு கொடுக்காத ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கேரளாவுக்கு வந்து கன்னியாகுமரி சைட்லேருந்து நிறைய போகுது அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப வருஷமாக கேள்விப்பட்டு தான் இருக்கேன். இந்த பெங்களூர் சைட்லேருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து நிறையா பெங்களூர் அதாவது கர்நாடகாவுக்குலாம் போகுது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விப்பட்டேன். ஸோ இது எல்லாமே நம்ம மாநிலத்தில் இருக்கிறது வெளி மாநிலத்துக்கு கொடுக்கறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக படலை. ஏன்னா ஏற்கனவே இங்கே அதிகமாக காயுது. இப்போது கர்நாடகா கிட்ட தண்ணி போய் கேட்டாக்கா அவன் வந்து எங்களுக்கே தண்ணி பத்தலை, எங்களுக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி பத்தலை, உங்களுக்கு விவசாயத்துக்கு கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேவையாக இருக்குன்றதுனால தான் நமக்கு தனி தரமடு டேம் கட்ட போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி நின்றாங்க. அதுவும் இஷ்யூவில் தான் போயின்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஊரில் கனிம வளங்களை வந்து வெளி மாநிலத்துக்கு ஈஸியாக கொடுத்துட்டு வரணும் இவ்வளோ நாளாக. அதை வந்து நிறைய கட்டுப்பாடு கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்குறீங்களே, இந்த மாதிரி காஞ்சி போயிருந்தால் எப்படிங்க விவசாயம் பண்ண முடியும்? இது வந்து சம்பா டைம், பீக் டைம். இப்போ வந்து வெயில் காலம்லாம் முடிஞ்சு மழை வந்திருக்கணும் நேரம் நிறையா. இப்போ எல்லாருமே நாற்று விட்டு அது கொஞ்சம் வளர்ந்துருக்கணும். நாற்று விடுற டைமும் கூட இப்போ தான். ஸோ இப்போ வந்து சுத்தமாக மழை இல்லாமல் யாரும் நாற்று விடாமல் இந்த மாதிரிலாம் இந்த விவசாயம் எப்படி பண்ண முடியும்? இந்த மழை வராதுக்கு காரணம் என்ன? இது எல்லாமே இந்த மலைகள் தான், கனிம வளங்கள் சரியாக பாதுகாக்காமல் இருக்கிறது தான். ஸோ அதனால் இனிமேவாவது நம்ம கனிம வளங்களை நம்ம சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாப்பாக வச்சுன்னு இருந்தால் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தடுக்க முடியும். இல்லைனா இந்த மாதிரி அதிகமாக வறட்சி வரும், இல்லை அதிகமாக மழை வரும், வெள்ளம் வரும், இல்லை இந்த மாதிரி எதனா ஒரு இயற்கை சீற்றம் வந்துன்னே தான் இருக்கும். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல நிறைய மரங்களை வச்சுன்னு இருக்கணும், காட்டுங்களை அழியாத பார்த்துக்கணும், மலைகள் காடுகளை. ஸோ அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலான்றது கூட இல்லாமல் நம்ம ஊர்லேயுமே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சா, கட்டுப்பாடெல்லாம் வச்சா கரெக்டாக இருக்கும். இதில் வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்லணுங்க. இப்போ இந்த கன்னியாகுமரி சைட்லாம் நிறையா கேரளாவுக்கு வந்து லாரிஸ்லாம் மண்ணெல்லாம் போய் நின்றுச்சின்னு சொன்னால, இந்த கனிம வளங்கள் எல்லாம் அது வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறதுனால அந்த லாரியுடைய ஓட்டுநர்கள் எல்லாருமே இப்போ போராட்டம் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேலை பாதிக்குது, நீங்கள் அந்த கனிம வளங்கள்லாம் எடுத்து போகிறதுக்கு அனுமதி கொடுங்க, அப்போ தான் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, அது கரெக்டு தான். ஆனால் அவங்க இந்த மாதிரி கனிம வளங்களை மற்ற மாநிலத்துக்கு ஏற்றி அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிச்சிருக்கு, எங்களுக்கு எதனா ஒரு வழி சொல்லுங்கள், நம்ம ஊரில் லோக்கலில் எதனா ஓடுற மாதிரி இல்லை எதனா ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்கணும். அவங்களுக்கு தேவை, அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்குது. அதுக்காக வழி தான் நம்ம கவர்மெண்ட் கிட்ட அவங்க கேட்கணும். வச்சு இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற கனிம வளத்தை வெளியூருக்கு எடுத்துன்னு போயிட்டு அந்த மாதிரி பழைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ இப்போ அவங்களுக்கு பணம் வரும், ஈஸியாக இருக்கும், இந்த ஜாபு மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் பிற்காலத்தில் அவங்க சந்ததிகள்லாம் அவங்க மகன்கள் பேரன்கள் அவங்களாம் வாழணும்னா கண்டிப்பாக மழை வேணும், விவசாயம் வேணும், முதல்ல தண்ணி வேணும். அதுவே கிடைக்காம போயிடுச்சுன்னா அப்புறம் எதுக்கு பிரயோஜனம்? ஸோ அது ஃப்யூச்சரை எதிர்கொண்டு ஃப்யூச்சரை மனசில் வச்சுக்கின்னு அவங்க இதெல்லாமே பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தாட் சொல்லிட்டேன். உங்களுடைய தாட் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த லாரி ஓட்டுநர்கள்லாம் போராட்டம் பண்ணுறது கரெக்டாக இல்லை தப்பா? அதுவும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் வந்து புதுசாக இன்னொன்று அந்த ஒயின் ஷாப் எல்லாமே ப்ரைவேட்டாக மாற்றுறதா சொல்லியிருக்காங்க. அது இன்னொரு வீடியோவில் பேசலாம். ஸோ அவ்வளோதாங்க. நீங்களும் நியூஸில் பார்த்துருப்பீங்க. கனிம வளங்களை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. அது பர்மனெண்ட் பண்ணுமா, இல்லைனா கனிம வளங்கள் அவங்களுக்கு கொடுக்குறதுல தப்பு இல்லையா? அது கொடுத்தா எப்படின்னு நமக்கு காசு வருது, அது வேறு விஷயம். இருந்தாலும் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வச்சுருந்தா தானே பிற்காலத்தில் ஒழுங்காக இருக்க முடியும், ஒழுங்காக நம்ம உயிர் வாழ முடியும். இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடுச்சுல்ல. ஸோ உங்களுடைய தாட்டை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மௌனம் உடைக்கும் சத்தம் இது, மறைக்கப்பட்ட கதையின் சாட்சி இது, விழிப்புணர்வு தீய ஏற்றும் நேரம் இது, உண்மை பேச வந்தோ